சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்துவை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்து வெளியே தள்ளி விட்டுறாங்க. சிந்து அதனால ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார், சிவாவையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாது, ஒழுங்கா இங்கேருந்து போயிடு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு ஸ்னேகா சொல்கிறாங்க. சிந்து இருந்துட்டு என் புருஷனை பார்க்க நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்ற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, யார் நினைச்சாலும் என்னை இங்கேருந்து துரத்த முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிந்து, போராட்டம் பண்ணால் மட்டும் சிவா வந்துடுவான்னு நினச்சியா? எந்த காரணத்தை கொண்டு சிவா வரமாட்டான். நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இங்கேருந்து போய் என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உட்காந்து போராட்டம் மேலே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லாருமே பேஷண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு என் புருஷனை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, இது மாதிரி தள்ளி விடுறாங்க. நடந்த விஷயத்த சொல்லவும் பார்த்தியா, புருஷனை வந்து பார்க்க விடாது இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வாங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டியை கூப்பிட்டுங்க பாருங்க, அவளுக்கு பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளுங்க, வான் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்யூரிட்டி, ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. சிந்து, என் புருஷனை வந்தால் நான் பேசிட்டு போயிடுவேன், இல்லை என்ன உள்ள விடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்து, ஒரு டைம் சொன்ன கேட்க மாட்டியா, எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து போன்றாங்க. என்னால் போக முடியாது, எனக்கு இப்போ தேவை என் புருஷனை பார்க்காம இந்த இடத்த விட்டு ஒரு நிமிஷம் கூட நகர மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. உடனே சிவா பேசிட்டு வருவாங்க. சிந்து கால் பண்ணுறாங்க. யார் சிவா? சிந்து தான் கால் பண்ணுறா, அவள் செம்ம கிரிமினல், நீ அவகிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்காதன்னு ஸ்னேகாவுடைய அப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுமா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க ஸ்னேகான்றாங்க. அப்பா, அந்த சிவாவை பார்க்க சிந்து வந்திருக்கா. சிந்து, ஆமாம், சிவாவை பார்த்தே திரும்ப நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரலன்ட்டு அவள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானுவாங்க. அதுக்கப்புறம் சிவா பார்த்தியா, அவள் எந்த அளவுக்கு கிரிமினல்ட்டு பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறான்ட்டு, எந்த காரணத்தை கொண்டு அவள் வழியில் நீ போயிடக்கூடாது பசிவான்றாங்க. அதுக்கப்புறமா சின்ன பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சிந்து, அதாவது ஸ்னேகாவுடைய அப்பாவும் ஸ்னேகாவுமே வெளியே வராங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், வர சொல்லுங்க, நான் பார்த்துட்டு போகிறேன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாமான்ட்டு ஸ்னேகாவுடைய அப்பா கூப்பிட்டாரு. நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நான் பார்க்க வேண்டியது என் புருஷனை, பேச வேண்டியது என் புருஷன்கிட்டன்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. வந்தவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவனுடைய புருஷனை வர வைக்கணும், ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு, புருஷனை பார்க்கணும்னு சொல்லுது, இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்ட்டு எல்லாருமே சிந்துக்காக சப்போர்ட் பண்ணி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா ஒரு பக்கம் ரூம்ல டென்ஷனாக இருக்காங்க. சாப்பிட்றதுக்காக எல்லாம் வராங்க. ஆறுமுகமும் வராங்க. பைரவியும் வந்து உட்காடுறாங்க. அம்மா, எங்கம்மா சிவா? நைட்டு இருந்தால் அவன் வரலடா, ஹாஸ்பிட்டலே இருக்கான், சிந்து போயிருக்கா அப்படியான்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. பைரவி ஒரு மாதிரி தயக்கத்தோடு உட்காடுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதாவது தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. அன்னபூரணி எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம், காயத்ரி எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பைரவியுமே அழுகுறாங்க. தண்ணியெல்லாம் தெளிச்சு அதுக்கப்புறம் சேர்ல உட்காரிக்கிறாங்க. அம்மா, இது மாதிரி நீங்கள் விழுந்தது கிடையாது, என்னாச்சு, ஹாஸ்பிட்டல் போனோமா? ஒன்றும் இல்லைப்பா, நான் நார்மலாக தான் இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் செத்த போயிட்டு நல்லா தான் இருக்குது, சாப்பிடுங்கன்றாங்க. பைரவி, நீயம்மா என் முகத்தை பார்த்துட்டு இருக்க, வந்து உட்காருன்றாங்க. பைரவி ஃபீல் பண்ணி அழுத்துட்டு இருக்காங்க. அன்னபூரணி நினைச்சு அந்த அளவுக்கு எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு சிவா, என்ன சொல்லி அவள் போல சிவா, அவள் சரியான பட்டிக்காடு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வேற வழியில் நீ வந்து அவளை திட்டி அனுப்புனா மட்டும்தான்றாங்க. சிவா ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.